வணக்கம். இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டின் உரிமைக்காக ஒன்றுபட்டு போராட பிறந்த நாளில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதிமொழி. இன்றைக்கு திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைவிடணும், இருமொழி கொள்கையை தான் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி. வாழ்த்து கூறிய அனைவருக்கும் அன்பு மிகுந்த நன்றி என்று எக்ஸ் தளத்தில் பதிவு. முதல்வர் தலைமையில் வரும் 5ஆம் தேதி நடைபெறும் அனைத்து கட்சி கூட்டத்தில் பாஜக பங்கேற்காது என்று அண்ணாமலை அறிவிப்பு. கூட்டணி கட்சிகளான பாமக, அமமுக பங்கேற்கும் நிலையில் பாஜக புறக்கணிப்பு. தொடர்ந்து 4வது நாளாக தங்கத்தின் விலை சரிவு. ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 120 ரூபாய் குறைந்து 63,520 ரூபாய்க்கு விற்பனை. ராமேஸ்வரத்தில் 6வது நாளாக நீடிக்கும் மீனவர்கள் வேலை நிறுத்தம். மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்கும் வரை போராட்டம் தொடரும் என திட்டவட்டம். பெண்கள் குறித்த சீமான் பேச்சுக்கு திமுக எம்பி கனிமொழி உள்ளிட்டோர் கடும் கண்டனம். சீமான் பேச்சை கேட்டுக்கொண்டு எப்படி பெண்கள் நாம் தமிழர் கட்சியில் உள்ளனர் என்றும் கேள்வி. அவங்க வீட்டில் இருக்க பெண்களே இதை பற்றி கேட்கணும், அவங்க கட்சியில் இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமாக பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில் இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. புதிய வீடியோ மூலம் சீமானுக்கு நடிகை விஜயலட்சுமி சரமாரி கேள்வி. சீமான் நாடகம் ஆடுவதாக ஆவேசம். சீமான் 2008 வெறும் 6 மாசம் தான் வந்து பழகினா. அப்ப எதுக்கு 2011 வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011 நீங்களாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆஃபீஸ்ல. இந்த அசிங்கமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதண்ணே. நீ பேசுறனா உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா டிராமா போடாத. தொடர்ந்து பொய்யை மட்டுமே பேசும் அண்ணாமலை அரசியலில் இருக்கலாமா என நடிகர் எஸ்.வி. சேகர் கேள்வி. அண்ணாமலை பேசினால் திமுகவுக்கு தான் பலன் கிடைக்கும் என்றும் பேட்டி. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால நம்ம தனியா திமுக ஓட்டு கேட்கவே வேண்டாம். அண்ணாமலை எல்லா ஊர்லயும் போய் பேச விட்டாலே போறோம், திமுக ஜெயிச்சோம். அந்த அளவுக்கு மிக சிறந்த உளறல் வாயர் அண்ணாமலை. தமிழ்நாட்டில் தொகுதிகளை குறைக்க மாட்டோம் என கூறிவிட்டு வட மாநிலங்களில் தொகுதிகளை அதிகரிக்க கூடாது. ஒன்றிய பாஜக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். பழனி மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் கத்தரிக்காய் விளைச்சல் அதிகரிப்பு. விலை வீழ்ச்சியடைந்து 1 கிலோ 10 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் கவலை. அந்தியூர் அருகே சந்தியாபாளையம் அங்காளம்மன் கோயிலில் கிடாக்கரி விருந்துடன் நடைபெற்ற திருவிழா. 500 ஆடுகள் பலி கொடுக்கப்பட்டு சுட சுட தயாரிக்கப்பட்ட கறி விருந்து. அரியலூர் ரயில் நிலையத்தில் 77 லட்சம் ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். பிடிப்பட்ட நபரிடம் வருமான வரித்துறை அலுவலர்கள் விசாரணை. ஜம்மு காஷ்மீரில் தீவிரமடைந்த பனிப்பொழிவு. சாலைகளை சூழ்ந்துள்ள பனியால் வீடுகளில் முடங்கிய மக்கள்.
டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். தமிழ்நாடு இல்லத்தில் இருந்து விருந்தினர்கள், ஊழியர்கள் அனைவரும் வெளியேற்றம். சாம்பியன்ஸ் டிராபி அரையிறுதி சுற்றுக்கு இந்தியா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து தகுதி. 2023 உலகக்கோப்பையில் அரையிறுதிக்கு சென்ற 4 அணிகளே சாம்பியன்ஸ் டிராபியிலும் முன்னேற்றம். உலக செஸ் தரவரிசையில் 3வது இடத்திற்கு முன்னேறினார் குகேஷ். மகளிர் உலக செஸ் தரவரிசையில் கொனேரு ஹம்பி 6வது இடம். தனது பிறந்த நாளையொட்டி பெரியார், அண்ணா, கலைஞர் நினைவிடங்களில் மரியாதை செலுத்திய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்று உறுதிமொழி ஏற்றார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய 72வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி இல்லத்தில் குடும்பத்தினருடன் கேக் வெட்டி கொண்டாடினார். தொடர்ந்து ராயப்பேட்டையில் உள்ள அரசு பள்ளிக்கு சென்ற முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளுக்கான மாணவர் சேர்க்கையை தொடங்கி வைத்தார். அப்போது பள்ளியில் சேர வந்த குழந்தைகளுக்கு மாலை அணிவித்து இனிப்புகளை வழங்கினார். மாணவர்கள் முதலமைச்சருக்கு மழலை மொழியில் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். அண்ணா நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்திய முதலமைச்சர் ஹிந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் என்றும், அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்றும் உறுதியேற்றார். கலைஞர் நினைவிடத்திலும் முதலமைச்சர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து வேப்பேரியில் உள்ள பெரியார் திடலுக்கு சென்ற முதலமைச்சர் பெரியார் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். கோபாலபுரத்தில் தனது தாயார் தயாளு அம்மாளை சந்தித்து வாழ்த்து பெற்ற முதலமைச்சர் செய்தியாளர்கள் மத்தியில் பேசினார். அப்போது ஹிந்தி திணிப்பை தடுப்பதே தன்னுடைய பிறந்தநாள் செய்தி என்று தெரிவித்தார். என்னுடைய பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் இந்தியா கூட்டணியின் சார்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் முன்னிலையில் நான் தெளிவாக கொடுத்து பேசியிருக்கிறேன். மாநிலத்தில் சுயாட்சி வேணும், குறிப்பாக இன்றைக்கு திணிக்கப்படக்கூடிய இந்தி திணிப்பை கைவிடணும், இருமொழி கொள்கையை தான் கொண்டு வரணும். அதுதான் என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தி. அண்ணா அறிவாலயம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக ஒன்றுபட்டு போராடுவோம் என்று உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். ஒரே இலக்கு தமிழ்நாட்டின் நலனையும் எதிர்காலத்தையும் யாருக்காகவும் எதற்காகவும் விட்டுத்தர மாட்டோம். தொடர்ந்து அண்ணா அறிவாலயத்தில் அமைந்துள்ள கலைஞர் அரங்கில் தொண்டர்களின் வாழ்த்துக்களை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டார். வரும் 5ஆம் தேதி மறுவரையறை தொடர்பாக ஆலோசனை நடத்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அழைப்பு விடுத்துள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அதிமுக, பாமக, அமமுக ஆகிய கட்சிகள் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளன. அதேவேளையில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை புறக்கணிக்கப் போவதாக பாஜக அறிவித்துள்ளது. 5ஆம் தேதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 2 பேர் கலந்து கொள்வார்கள். அந்த 2 பேரும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிலைப்பாட்டை அந்த கூட்டத்தில் எடுத்துச் சொல்வார்கள். முதல்ல இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பாட்டாளி முயற்சி கலந்து கொள்ளும் என்று நான் அன்றைக்கே அறிவித்தேன். மத்திய அரசு தமிழ்நாட்டிற்கோ அல்ல தென் மாநிலங்களுக்கு ஒரு தவறான ஒரு கொள்கை முடிவை கொண்டு வரக்கூடாது என்று அழுத்தம் முன்கூட்டியே நம்ம கொடுக்கணும். அதில் தப்பு கிடையாது. முன்கூட்டியே எல்லாம் சேர்ந்து தமிழ்நாடுக்கு இழப்பு வரக்கூடாது, தென் மாநிலங்களுக்கு இழப்பு வரக்கூடாதுன்னு ஒரு முடிவு எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். அது தப்பு கிடையாது. மக்களவை எண்ணிக்கையை அதிகப்படுத்தணும், அது மாற்று கருத்து கிடையாது. அதிகப்படுத்தணும். ஆனால் எப்படி அதிகப்படுத்தணும்னா, நீங்கள் ஒரு 30 விழுக்காடு அதிகப்படுத்துறீங்கன்னா எல்லா மாநிலத்துக்கும் 30 விழுக்காடு அதிகப்படுத்தணும். அவ்வளோதான், சிம்பிள் இஸ் தட். அதே வேளையில் நீங்கள் மக்கள் தொகை அதிகமாக உள்ள மாநிலங்களில் அதிகப்படுத்துறீங்கன்னா அது தவறான போக்கு.
தவறான முடிவு, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது அந்த தொகுதி வரையறை சம்பந்தமாக எல்லா கட்சிகளையும் கூப்பிட்ருக்காங்க. அதில் எல்லா கட்சியும் கலந்து தொகுதி வரையறை பற்றி டிஸ்கஷன் தான் இருக்கணும். அதான் இருக்குன்னு நம்புகிறேன். எங்கள் கட்சி அழைப்பு வந்திருக்கு. எங்கள் கட்சியிலேருந்து துணை பொதுச் செயலாளர் செந்தமிழன் கலந்துக்குவார், முன்னாள் அமைச்சர் செந்தமிழன். மார்ச் 5ஆம் தேதி நம்முடைய மாண்புமிகு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் 45 கட்சிகள் அழைச்சிருக்கிறாங்க, அனைத்து கட்சி கூட்டத்துக்கு அழைச்சிருக்கிறாங்க. அதிலே பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லா ஆலோசனை செய்த பிறகு அந்த கூட்டத்திலே பங்கேற்பதில்லை என்று முடிவு செய்திருக்கின்றோம். அதற்கான காரணத்தை முதலமைச்சர் அவர்களுக்கு கடிதம் மூலமாக இன்று தெரிவித்திருக்கின்றோம். முதலமைச்சருடைய கடிதத்திற்கு பதில் கடிதத்தை சற்று நேரத்திற்கு முன்பு, சில நிமிடங்களுக்கு முன்பு அனுப்பியிருக்கிறோம். அதில் விலாவாரியாக முதலமைச்சருக்கு பதில் சொல்லியிருக்கோம். உழைப்பதற்காக மட்டுமே கடலுக்கு செல்பவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடித்து சித்திரவதை செய்வதாக மீனவர் குடும்ப பெண்கள் கண்ணீர் மல்க புகார் தெரிவித்தனர். ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து கடலுக்கு செல்லும் மீனவர்களை எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடிப்பதும் படகுகளை பறிமுதல் செய்வதும் தொடர்கதையாக உள்ளது. அவ்வாறு கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் வாடும் 100க்கும் மேற்பட்ட மீனவர்களை விடுவிக்கவும் அவர்களது 87 படகுகளை மீட்கவும் வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் நடத்தி வரும் காலவரையற்ற போராட்டம் 6வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. தங்கச்சி மடத்தில் நேற்று உண்ணாவிரதம் இருந்த மீனவர்கள் இன்று முதல் காத்திருப்பு போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். வாழ்வாதாரத்திற்காக உழைக்கச் செல்லும் போது கைது செய்யப்படும் மீனவர்கள் இலங்கை சிறையில் சித்திரவதைக்கு உள்ளாவதாக போராட்டத்தில் கலந்து கொண்ட மீனவ பெண்கள் கண்ணீருடன் தெரிவித்தனர். என்னத்துக்காண்டி நாங்கள் போகிறோம்? எங்கள் வாழ்வாதாரம் சாப்பிடுங்க பாருங்க. 3 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு போட்டையும் குடி கொடுத்து கணவன் நாங்கள் சாப்பிட்ருக்கான். உழைச்சிட்டு வந்து சாப்பிட்றோம். வேற எதுவுமே நாங்கள் பண்ணலை. 7 பேர் படுக்கிற லக்கத்தில் 55 பேர் படுத்து கிடக்காகலாம். படுக்கலை, உட்காந்துருக்காகலாம். அதுக்கு தூங்கியே எத்தனையோ நாள் ஆச்சான். ஃபோன் பண்ணி மனநிலை பாதிக்கப்பட்டு ஒரு பையன்லாம் எனக்கு மாத்திரை இல்லாமல் தூங்க மாட்டான். அந்த பையன் தூக்கமே இல்லாமல் ரொம்ப ஒரு மைண்டு சேஞ்ச் ஆகி ரொம்ப மனநிலைக்கு பாதிக்கப்பட்டு இருக்குது. அப்போ இதுகளுக்கு ஒன்று ஆச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்? வீட்டுக்காரில் என் பையனை பிடிபட்டாங்க. எங்கள் வீட்டுக்காரங்க 3 நாளைக்கு முன்னா வந்திருக்காங்க. என் மகனுக்கு 2 வருஷம் தண்டனை கொடுத்துருக்கு. என் குடல் இறக்கத்துக்கு ஆப்ரேஷன் பண்ணினவன். அவனுக்கு டேப்லெட் போடணும். அடிக்கடி வயிற்று வலி வருதான். வயிற்று பசினாலும் நாங்கள் போகிறோம். நாங்கள் நிறைய சொத்து சுகம் தேட போகலை. கடற்கரையில் வாழும் தங்களுக்கு மீன்பிடி தொழில்தான் பாரம்பரியமானது என்ற மீனவ பெண்கள் அடுத்த தலைமுறையின் கல்வி செலவுக்காக பணம் ஈட்டுவதற்கு உயிர் ஆபத்தை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக கூறினர். ஆதியில இருந்து எங்களுக்கு தெரிஞ்ச தொழில் மீனவர்களுக்கு மீனவ தொழில் தான். இப்பத்த உள்ள ஜெனரேஷன் தான் படிச்சுக்கிட்டு வராங்க. இப்போ படிக்க வைக்கிறதுக்குமே எங்களுக்கு பணம் தேவைப்படுதுன்னா அந்த கடல் தொழில் மூலியமாக தான் பிள்ளைகளை படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்ற ஒரு கட்டாயத்தினால தான் அந்த பிள்ளைய போறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கு போறவங்களுக்கு உயிர் உத்தரவாதமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான். இலங்கையில் இருந்து மீனவர்களையும் படகுகளையும் மீட்கும் வரை போராட்டத்தை தொடர ராமேஸ்வரம் மீனவர்கள் முடிவு செய்துள்ளனர். காத்திருப்பு போராட்டத்திற்கு அடுத்த கட்டமாக கஞ்சி தொட்டி திறக்கும் போராட்டம், கருப்பு கொடி போராட்டம் ஆகியவற்றை நடத்த உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். நடிகை அளித்த பாலியல் புகார் குறித்த கேள்விகளுக்கு நேற்று ஒரே நாளில் 4 இடங்களில் சீமான் அளித்துள்ள பதில் பலரையும் முகம் சுழிக்க வைத்துள்ளது. குறிப்பாக தர்மபுரியில் நாத்தாக்க மகளிர் அணியினர் மத்தியில் சீமான் இவ்வாறு பேசியது சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. 4 இடங்களிலும் அவர் பேசியதை இப்போது பார்க்கலாம். 1000 பேர் 1000 சொல்ல விசாரிக்கணும்ல. விசாரிக்காம நீ உறுதி பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன்னு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? என்னமோ வயசுக்கு வந்தோன்னே குச்சில் இருந்த பொருளை தூக்கிட்டு போய் அப்படி சோளக்காட்டில் வச்சு குண்டு கட்டா கற்பழிச்சு விட்ட மாதிரி கதறிட்டு இருக்கு எல்லாரும். என்ன உங்கள் மனநிலை என்ன? விருப்பம் இல்லாமல் ஒரு பொண்ணை கடத்திட்டு போய் நீங்கள் வலுக்கட்டாயமாக புணர்ந்தால் தான் வன்புணர்வு வச்சா தான் அது குற்றம். நீங்கள் விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் என்ன சொல்லுங்கள்? 15 வருஷமாக நீங்கள் இங்கே பாருங்கள், 15 வருஷமாக நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னையே, என் குடும்பத்தை, என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க, வன்புணர்வு செய்கிறீங்க. எங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? இவங்க என்னை சார்ந்தவங்ககிட்ட சொல்லி சொல்லி அழுகிறாங்க. அந்த செய்திகள்லாம் இருக்குது உங்களுக்கு வேணா. அப்புறம் நான் வேணா அது நாகரிகங்கிறது நான் வெளியில்லை. அது ரொம்ப பாவமாக இருந்துச்சு. சரி, இப்போ சரி என்ன செய்யலான்னு சரி ஏதாவது உதவி விடுங்க. இப்போ அந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் உதவுறோம். சரி அது உதவி விடுங்க, ஏன்னா நாங்கள் செத்து போயிடுவோம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எங்களுக்கு யாரும் இல்லை அப்படிங்கும்போது சரி
சரி உதவி விடுங்க. அது ஒரு 2-3 மாதம் உதவுனாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் திருப்பி வந்து புகார் அளிச்சோடனே அது நின்றுச்சு. அப்படி ஒரு என்ன சொல்றது, ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்லை. ஆங்கிலத்தில் கமிட்மெண்ட் சொல்லுவாங்களா, அப்படி ஒன்றே இல்லை. அது சரியே வரல. அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல. ஒரு பெண்ணை அப்படியே தூக்கிட்டு போய் நான் வன்முறை செஞ்சு கதற அப்படியே வன்முறை செஞ்சு விட்ட மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நடிகை இவ்வளோ காலம் இருந்து அது வந்து ஒரு தெருவாக ஒவ்வொரு தடவையும் என்னை அசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்கள் எல்லாம் அதை ரசிச்சுட்டு தானே இருந்தீங்க. நீ விரும்பி தானே நீங்கள் உற வச்சுக்கிட்டீங்க. அப்புறம் எங்கே அதுக்கு என்ன பிரச்சனை? அதில் பிடிக்கலாம், பிரிஞ்சு போயிட்டீங்க. 15 வருஷம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் ஆகியே 14 வருஷம் ஆயிடுச்சு. இது காதல்னு ஒன்று இருந்தால், காதலிச்ச ஒரு பெண் உலகத்தில் யாராவது காதல்னு ஒன்று இருந்தால் இப்படி முச்சந்தியில் நின்று இப்படி கத்திட்டு யாராவது இருப்பாங்களா? இது காதலா கன்றாவியா? பாலியல் குற்ற வழக்கு, என்னையா குற்ற வழக்கு? என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா? விரும்பி வந்து உற வச்சுக்கிட்டு போனவா அவ சேட்டை பண்ணிட்டு அலையக்கூடாது. தன்னை பற்றி நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அநாகரிகமாக பேசியதாக நடிகை விஜயலட்சுமி சாடியுள்ளார். தனக்கு சீமானும் அவரது கட்சியினரும் கொடுத்த தொல்லை தாங்காமலேயே காவல்துறையில் புகார் அளித்ததாக அவர் கூறியுள்ளார். சீமான் 2023 எதுக்கு நீ வந்து 50,000 ரூபாய் போட்ட, 1 கோடி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி ப்ரூட்டஸ் கிட்ட எல்லாம் சொல்லி என் மானத்தை வாங்கினா இல்லையா? நாங்க வந்து வழக்கு கொடுத்துருக்கேன். நீ ஆம்பளையா எதுக்கு பதில் சொல்ல வந்து காப்பாத்தி விட்டுட்டு இருக்க? நீ என்னமோ என் பிள்ளைங்க வளர்ந்துருச்சு, அது வளர்ந்துருச்சு, இது வந்துருச்சுன்னு எதுக்கு வீடியோஸ் வாங்கினீங்க? நீ வாங்கி வைப்ப, அப்ப நான் வாயை பொத்திக்கிட்டு இருப்பேன், அப்புறம் உங்க ஆட்கள் வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி மெட்டுவாங்க. இதுக்குள்ளே நான் சாவணுமா? நீ ஆம்பளையா இருந்தா வந்து இந்த மாதிரி அநாகரிகமா பேசாத சீமான், அநாகரிகமா பேசாத. 2008 இருந்து வெறும் 6 மாசம் தான் வந்து பழகினா. அப்ப எதுக்கு 2011 வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்? 2011 நீங்களாம் கொடுத்த டார்ச்சருக்கு தான் நான் வந்து போட்ட துணியோட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்த கமிஷனர் ஆஃபீஸ்ல. இந்த அசிங்கமா பேசுற வேலையெல்லாம் வச்சுக்காதே. நீ பேசுறனா உன்னை விட கேவலமா பேசுறதுக்கு எனக்கு தெரியும். சும்மா டிராமா போடாத. நேற்று வரைக்கும் நீ என்ன சொல்லிட்டு இருந்த? விஜயலட்சுமினா யாருன்னே தெரியாத. நேற்று தானே சொல்ற ஆமா நான் 50,000 ரூபாய் கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்கு நீ வந்து எங்க அக்காவுக்கு வாழ்த்துக்கள் அமிச்ச? எதுக்கு எங்க கிட்ட எல்லாம் இந்த டார்ச்சர்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க? புஷன் எங்கிட்ட எல்லாம் வந்து அங்க பதில் சொல்லு. பொண்டாட்டின்னு பம்பனிய அதுக்கு என்ன பதில் சொல்லு. அதை விட்டுட்டு உட்காந்து மீடியா முன்னாடி சீன் போட்டுட்டு இருக்காத. பாலியல் வழக்கில் சிக்கியுள்ள நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் பொதுவெளியில் பேசி வரும் கண்ணிய குறைவான பேச்சுகளுக்கு அரசியல், சமூகம், கல்வி உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த பெண் ஆளுமைகள் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். பெண் இனத்தை இழிவுபடுத்தும் சீமானை ஒழித்து கட்ட அனைத்து பெண்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர். அவங்க வீட்டில் இருக்க பெண்களே இதை பற்றி கேட்கணும். அவங்க கட்சியில் இருக்க பெண்கள் இதை கேட்கணுங்க. இதை விட கேவலமாக பெண்களை பேசுவது அப்படிங்கிறது எப்படி அவங்க சகிச்சுட்டு பொறுத்து கொண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அந்த கட்சியில் இருக்காங்க, அந்த வீட்டில் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. ஒட்டுமொத்த தமிழர் பெண்களையும் அவமானப்படுத்தும் விதமாக தமிழ் மண்ணிலிருந்து பேசிய இந்த பேச்சு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்படிப்பட்ட ஒரு அரசியல் தலைவர் தமிழக வரலாற்று சுவடிலேயே இல்லாத அளவிற்கு அவரை ஒழித்து கட்ட வேண்டும். அதற்கு பெண்கள் முன்னிருந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பெண்ணினம் ஒன்றாக சேர்ந்து இப்படிப்பட்ட பாலியல் வக்கிரம் கொண்ட பெண்ணினத்தை அவமானப்படுத்துகின்ற ஒரு நபரை இந்த தமிழகத்திலிருந்து விரட்டடிக்க வேண்டும். நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை வைக்கின்ற ஒவ்வொருவரும் நீதிமன்றத்தை மதிக்கிறார்கள், நீதிபதிகளை மதிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நீதிமன்றத்தையும் நீதிபதியையும் அவமானப்படுத்தும் விதமாக, நீதிமன்றத்தை அவமானப்படுத்தும் விதமாக சீமான் அவர்கள் பேசிய பேச்சு என்பது நீதிமன்றத்தையே மிரட்டும் தோணியில் இருக்கின்றது. ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் கூட இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தவில்லை. ஆகவே தன் மீதான அந்த பாலியல் குற்றச்சாட்டு அது அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஆவேசத்தை, குழப்பத்தை, கோபத்தை உருவாக்குதுன்னு சொன்னால், ஒரு கட்சியினுடைய தலைவர் என்ற முறையில் பொதுமக்கள் மத்தியில் லட்சக்கணக்கான பெண்கள் இதையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த உணர்வு துளி கூட இல்லாமல் பெண்களை மிக இழிவாக பேசுகிறார். இந்த செயல் மிக பிரமாதமான செயல் போல தன்னைத்தானே காட்டிக்கொள்கிற இப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் இருக்கிற வரை தமிழ்நாட்டிற்கு விடியல் கிடையாது என்று நான் நினைக்கிறேன். அவர் உண்மை
அதாவது பக்கத்தில் இவ்வளோ லேடிஸ் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி கான்ஷியஸ் கூட இல்லாமல் தான் பேசுகிறாரு. அதை நான் மறுக்கவே இல்லை. ஆனால் அதே சமயம் அங்கே இருக்கிற பெண்களும் அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு சிரிச்சாங்க பாருங்க. எனக்கெல்லாம் உண்மையில் ரொம்ப வெக்கமாக இருந்ததுங்க. அதாவது ஒரு பெண்ணை பற்றி ஒரு தன்னுடைய தலைவர் இவ்வளவு தரக்குறைவாக பேசுகிறாங்களே அப்படின்னு நாணி முகத்தை கவிழ்க்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கக்கூடிய பெண்கள் அங்கே அத்தனை பேரும் சிரிக்கிறாங்க அப்படின்னா ஆணாதிக்க மனோபாவம் இன்றைக்கு பெண்கள் மத்தியில் கூட பரவ ஆரம்பிச்சிடுச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது. பெண்களை கேவலமாக பேசிவிட்டு நீங்கள் அரசியல் செய்வீர்களா? பெண்களை உங்களுடைய காமுக இச்சைக்கு உட்படுத்திவிட்டு நீங்கள் அரசியல் செய்வீர்களா? அவள் விரும்பியே வந்தாலும் அதை நீங்கள் ஊடகத்தில் தெரியப்படுத்துவீர்களா? நீங்கள் என்ன ஆசை வார்த்தை காட்டி அவளை கூப்பிட்டீர்களோ, அவள் என்ன ஆசை வார்த்தை காட்டி நீங்கள் அவர்களை மிரட்டினீர்களோ என்று அவர்கள் தான் முன்வந்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார்களே. அதை நீங்கள் அரசியல் ரீதியாக கொண்டு செல்வதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தமிழ்நாட்டில் தொடங்கப்பட்டுள்ள முதல்வர் மருந்தகங்கள் சர்க்கரை, இதய பிரச்சனை உள்ளிட்ட நோய்களுக்கு தொடர் சிகிச்சை பெறுவோருக்கு மிக பெரும் பயனளிப்பதாக மக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். மாதந்தோறும் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து மருந்துகளை உட்கொண்டு வருபவர்களுக்கு முதல்வர் மருந்தகம் வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்களும் குறைவான விலையில் தரமான மருந்துகளை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்துடன் கடந்த 24ஆம் தேதி மாநிலம் முழுவதும் 1000 முதல்வர் மருந்தகங்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இங்கு சர்க்கரை நோய், இரத்த அழுத்தம், இதயம் மற்றும் நீரிழிவு நோய்களுக்கான மருந்துகள் 90% வரை விலை குறைவாக கிடைப்பதால் தொடர் சிகிச்சை பெறுபவர்கள் பெரிதும் பயன்பெறுகின்றனர். குறிப்பாக நீரிழிவு நோயாளிகள் எடுத்துக்கொள்ளும் மெட்ஃபார்மின், கிளிக்லசைட், கிளிமிப்ரைட் உள்ளிட்ட மருந்துகளை மிக குறைந்த விலைக்கு விற்கப்படுகின்றன. வெளியில் வாங்குறப்ப எங்களுக்கு 800 வருதுங்க. இங்கே ஒரு 200 300 வருதுங்க. கம்மி விலையில் வருதுங்க. எங்களுக்கு ரொம்ப சலுகையாக இருக்குதுங்க. எனக்கு ஹார்ட் ஆப்ரேஷன் பண்ணியிருக்குங்க, ஆஞ்சிஓ பண்ணியிருக்கு. நான் ஜிஹெச்சில் மாத்திரை வாங்கிட்டு இருக்கேன். அங்கே இல்லைன்னு சொல்கிற மாத்திரையை நான் இங்கே வாங்கிக்கிறேன். அப்படி வாங்கும்போது அவங்க வெளியில் வாங்கிக்கன்னு சொல்கிற மாத்திரையை நாங்கள் இங்கே கேட்டோம். நான் வெளியில் வாங்குறதுக்கும் இங்கேக்கும் ஒரு 10 நாளைக்கு வாங்கினோம்னா 800 வருது அந்த மாத்திரை. இப்போ அதே மாத்திரையை நான் இங்கே கேட்கும்போது எனக்கு 200 சொல்கிறாங்க. எனக்கு அப்போ 600 எனக்கு ரொம்ப கம்மியாக வருது. இரத்த அழுத்தம், இதய நோய்களுக்கான மருந்துகளும் குறைந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. இதனால் மாதம் ஆயிரக்கணக்கில் செலவு செய்து ஆண்டு கணக்கில் மருந்துகளை உட்கொண்டு வருபவர்கள் முதல்வர் மருந்தகம் ஒரு வரப்பிரசாதமாக இருப்பதாக தெரிவித்துள்ளனர். ரொம்பவே விலை கம்மி. எப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மெட்ஃபார்மின்லாம் இப்போ நம்ம எடுத்தோம்னா வெளியில் வாங்கினோம்னா 60 ரூபாய்க்கு கம்மியெலாம் மெடிசன் எங்கேயுமே கிடையாது. ஆனால் நம்ம ஃபார்மசியில் ஒரு ஸ்ட்ரிப்பு 10 மாத்திரையே 5 ரூபா தான் வருதுங்க. அதே மாதிரி கொலஸ்ட்ரால் மாத்திரை, அட்டர்வாஸ்டின் இதெல்லாம் சாப்பிட்றவங்களாம் எப்படியும் 60 மாத்திரை 30 மாத்திரை கம்பல்சரி அவங்களுக்கு தேவைப்படுதுங்க. அது எப்படின்னா அவங்க இப்போ 10 நாளைக்கு வாங்கலான்னு நினச்சி வரவங்களே இல்லைம்மா நீ எனக்கு 60 ஸ்ட்ரிப்பு கொடு அப்படிங்கிற அளவுக்கு ரேட் ரொம்பவே கம்மியாக இருக்குதுங்க சார். முதல்வர் மருந்தகங்களில் முதல் கட்டமாக 206 வகையான நோய்களுக்கு மருந்துகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. இருப்பில் இல்லாத மருந்துகள் தேவைப்படும் பட்சத்தில் அவற்றை தனியாக பதிவேட்டில் குறிப்பெடுத்து அவ்வகை மருந்துகளை வரவைத்து வழங்குகின்றனர். சன் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் குணசேகரன். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் பேச்சால் திமுக எளிதில் ஆட்சியை தக்க வைக்கும் என்று நடிகர் எஸ்.வி. சேகர் தெரிவித்துள்ளார். மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டிற்கு தேவையில்லை என்று குறிப்பிட்டிருக்கும் அவர், தாவைக்கு தலைவர் விஜயின் பாசிசம், பாயாசம் பேச்சுக்கு சினிமாவில் வேண்டுமானால் கைத்தட்டல் கிடைக்கும் என்றும் அரசியலில் ஈடுபடாது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். வலிக்காத அடிச்சுக்கிட்டா வலிக்காத சவுக்கு கோயம்புத்தூர்ல தான் கிடைக்கும். செருப்பு போட்டுக்காத நடப்பேன் அப்படியா, ஆனா ஷூ போட்டுப்பேன் அப்படின்னா இதெல்லாம் பைத்தியக்காரன். அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் என்னைக்குமே திமுகவுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டது தமிழ்நாட்டில். அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதனால நம்ம தனியாக திமுக ஓட்டு கேட்கவே வேண்டாம். அண்ணாமலை எல்லா ஊர்லேயும் போய் பேச விட்டாலே போகிறோம், திமுக ஜெயிச்சிடும். அந்த அளவுக்கு மிக சிறந்த உளறல் வாயர் அண்ணாமலை. அதனால நான் வந்த நோக்கம் வேற. பட் நல்ல பேரை வச்சுக்கிட்டு இவ்வளோ மோசமான பிஹேவியர் இருக்கிற தமிழகத்தினுடைய தலைவர்களில் தமிழகத்தில் பாஜக தலைவராக அண்ணாமலை இருக்கலாமா கேட்குறாங்க. அண்ணாமலை அரசியலே இருக்கலாமான்னு நான் கேட்குறேன். அதனால நிறைய வித்தியாசம் இருக்கிறது. எந்த நாகரிகமும் தெரியாதவரை அவங்க பேசுறது எல்லாம் ஒரு பாயிண்ட்டை வச்சு பேசலாமே தவிர வாய் திறந்தா பொய்னாக்கா அதெல்லாம் சரியாக வரவே வராது.
சென்ட்ரல் கவர்மெண்ட் பாசி சொல்லணும், ஸ்டேட் கவர்மெண்ட் பாயா பண்ணி பேசிட்டாரு. அதே போல ஹேஷ்டாக் பானாவுக்கு பானா சார், சினிமாவில் சொன்னால் கிளாப்ஸ் வரும், அது அவங்க தொண்டர்கள் கை தட்டுவாங்க. ஒன்றிய அரசு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி பிற மொழிகளையோ இனத்தையோ அழிக்க நினைப்பது ஏற்புடையது அல்ல என்று தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கு எதிராக செயல்படும் ஒன்றிய அரசின் நீட், சுங்க கட்டண வசூல் போன்ற திட்டங்களை தமிழ்நாட்டில் அனுமதிக்க கூடாது என்று அவர் கூறியுள்ளார். ஒன்றிய அரசு எப்படியெல்லாம் தமிழ்நாட்டுக்கு துரோகம் இருக்கு. இந்த ரயில்வே திட்டத்தில் நமக்கு என்ன திட்டம் இருக்கு? நிர்மலா சீதாராமன் வாசித்து அளித்த 2 லட்சம் கோடி நிதிநிலையில தமிழ்நாட்டுடைய பங்களிப்பு என்ன? கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதி என்ன? ஜிஎஸ்டியில் கொடுக்க வேண்டிய நம்முடைய பங்களிப்பு முறையா கொடுக்குறாங்களா? இங்க இருக்கிற கப்பல் போக்குவரத்து துறைக்கான எவ்வளவு நிதி ஒதுக்குனாங்க? இங்க இருக்கிற தேசிய நெடுஞ்சாலைகள் எத்தனை பாலங்கட்ட எத்தனை ஆயிரம் கோடி நிதி ஒதுக்குனாங்க? இங்க இருக்கிற அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் கொடுக்க வேண்டிய நிதியை கொடுத்திருக்கிறாங்களா? ஆக இந்த கேள்விகளை எல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும். இந்திய மக்கள் ஒவ்வொருவரும் எழுப்ப வேண்டும். நம்முடைய முதலமைச்சர் இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்த காரணத்தினால் இன்றைக்கு பக்கத்து மாநிலங்களான கர்நாடகா எதிர்த்திருக்கிறது, கேரளா தன் கருத்தை பதிவு செய்திருக்கிறது. இன்னும் பிற மாநிலங்களும் இன்றைக்கு ஆதிக்க இந்தியை ஏன் திணிக்கிறீர்கள்? நான் என்ன சொல்ல வரேன், இந்த நாட்டின் ஆட்சி மொழி தமிழ், தொடர்பு மொழி ஆங்கிலம். இங்கே இந்தியை திணிக்க வேண்டிய அவசியம் என்ன? அந்தியூர் அருகே உள்ள சந்தியபாளையம் அங்காளம்மன் கோயில் திருவிழாவில் 5000 கிலோ ஆட்டுக்கறி விருந்து சுட சுட பக்தர்களுக்கு பரிமாறப்பட்டது. ஈரோடு மாவட்டம் சந்தியபாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள அங்காளம்மன் திருவிழா அம்மன் உத்தரவு வழங்கினால் மட்டுமே நடைபெறுவது வழக்கம். 2023ஆம் ஆண்டிற்கு பிறகு இந்த ஆண்டிற்கான திருவிழா அம்மனிடம் உத்தரவு கேட்கப்பட்டு 15 நாட்களுக்கு முன்பு பூச்சாட்டுதலுடன் தொடங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா மற்றும் வேட்டை கிடா வழங்கும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. தொடர்ந்து அங்காளம்மன், நடராஜர் உற்சவர்கள் அலங்கரிக்கப்பட்டு தேரில் வைக்கப்பட்டு ஊர்வலமாக கொண்டு சென்றனர். எல்லாமே நிறைவேற்றி கொடுக்குற அம்மனுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வம், பழங்கால தெய்வம். இது மாசி தேர் திருவிழா முறைப்படியாக வாக்கு கேட்டு வாக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுங்க. அந்த கிடாயை நாம கோயிலுக்காக பயன்படுத்துறதில்ல. அவங்க அரிசி கொடுத்தாலும் கிடாயை கொடுத்தாலும் அந்த மக்களுக்கே தான் நாங்கள் சமைச்சு போட்டுருமோ. அப்படிக்கு கோயில் நிர்வாகம் அந்த பணத்தையோ இதோ பயன்படுத்தாது. பின்னர் வேட்டைக்கிடா பலி கொடுக்கப்பட்டு கோயில் வளாகத்திலேயே சமைக்கப்பட்டு பக்தர்களுக்கு சுட சுட கறி விருந்து தயாரானது. சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த 20,000க்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து கறி விருந்தை ஒரு பிடி பிடித்தனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.